அண்மை செய்தி. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பெரும் இழுபறியில் உள்ள நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியை தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சியும் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுமா என விவாதம் எழுந்துள்ளது. அது குறித்த விரிவான தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் முன்னா. வணக்கம் முன்னா, விவரம் என்ன? வணக்கம் சங்கீதா. நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக திமுக பலமான கூட்டணி அமைக்கும் என்று அறிவித்திருந்தது. ஆனால் பலவீனமான கூட்டணியாக தற்போது தடுமாறிக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 10 ஆண்டுகளாக தமிழக வாழ்வுரிமை கட்சியானது திமுகவுடன் அங்கம் வகித்திருந்த நிலையில் தற்போது மனக்கசப்பு ஏற்பட்டு திமுக கூட்டணியிலிருந்து விலகியுள்ளது. அதே போல்தான் தற்போது வரையிலும் விடுதலை சிறுத்தை கட்சிகளின் தொகுதி பங்கீடு என்பது இன்னும் உடன்படவில்லை. அதாவது இரட்டை இலக்கில் தான் எங்களுக்கு தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அது மட்டுமில்லாமல் ஒரு ராஜ்யசபா சீட் எதிர்பார்ப்பும் உள்ளது. இந்த நிலையில்தான் நேற்று ஒரு திடீர் ஆலோசனை கூட்டமானது விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையிலே நடைபெற்றது. நிர்வாகிகள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட போதும் அங்கு கூறியது என்ன என்றால், இரட்டை இலக்கு எங்களுக்கு நிச்சயமாக தரப்பட வேண்டும், ராஜ்யசபா சீட்டு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த முனைப்புடன் தான் திமுகவுடன் கூட்டணியில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று தெரிவித்திருந்தனர். இந்த கூட்டணி தொடருமா அல்லது கூட்டணியில் இருந்து திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி விலகுமா என்ற ஒரு கேள்வியானது எழுந்துள்ளது. இதே போல் ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அழுத்தம் கொடுத்த திமுக மிரட்டி தற்போது பணிய வைத்துள்ளது. அதே போல் நிலைமைதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு இருக்குமா இல்லையா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.